சும்மா அவன் எதை பேசினாலும் பேசாதீங்க, அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்கன்னா டென்ஷன் தான். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஹாய் ஹலோ ஆல், நான் சிவபாலன். இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா வேலம்மாள் குளோபல் ஸ்கூல் அப்படின்ற இடத்துல மதுரையில் இருக்கோம். நாங்கள் சிந்தட்டிக் ட்ராக்கு ஸ்விம்மிங் பூலு நம்ம அகாடமி உருவாக்குறோம்ல, அதை இங்கே ஏற்கனவே கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா செலவில் பண்ணியிருக்கதா சொல்லி சொன்னாங்க. எப்படி இருக்குது அப்படின்னா, இதில் ட்ராக் வந்து இப்போ நான் நிற்கிறது வந்து சிந்தட்டிக் ட்ராக்கில் கிட்டத்தட்ட அது சொல்லப்போனால் 1 2 3 4 5 6 லேன் தான் இருக்குது. மொத்தம் 8 லேன் இருக்கணும், 6 லேன் இருக்கு. இது 8 இருக்குடா. இது 8 இருக்குடா. 100 இருக்கு. இப்போ ஒரு ரவுண்ட் அடிக்கிற இது வந்து 6 தான் இருக்கு. ஸோ அது எனக்கு தெரியல. அந்த ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்கல்ல, அப்படி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் ஸ்டாண்டர்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ட்ராக் மட்டும் 400 மீட்டர். ஆனால் சிந்தட்டிக் நடுவில் பார்த்தீங்கன்னா கிராஸ் வந்து ஆர்டிஃபிஷியலும் கிடையாது. ஸோ இந்த கிராஸ் வந்து எப்படின்னா நேச்சுரலே மெயின்டெனன்ஸ். ஆனால் சர்ஃபேஸ் வந்து அன்இவனா இருக்கு. ஒரே ஒரு விஷயம் பார்த்து என்ன வார்ம் டவுன் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்றாங்களா, அருமையா இருக்கும். இப்ப ட்ரைனேஜ் தண்ணி வந்து போகுதுன்னா இந்த இடத்துல ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சிருக்காங்க. உள்ள இது நம்ம எஸ்டேட்ல இருக்காது. இது எஸ்டேட் அது ட்ராக்கே கிடையாது. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நம்ம பார்த்ததை சொல்றேன்டா. அதே மாதிரி இந்த அவுட்டர் ஃப்ரேம் வந்து ஏட்டுன்ற ஒரு பிராண்ட், நல்ல பிராண்ட். இது அப்படியே அந்த சைடு காட்டு, மைக்கேல் பெல்ட். இப்படியே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா கேலரி இருக்கு. கேலரியோட சேர்த்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு. ஸோ ஸ்விம்மிங் பூலுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து ஒலிம்பிக் டிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய 50 மீட்டர் இருக்கிறது. சார் டெப்த் எவ்வளோ சார் இருக்குது? 4 to 5 இருக்குது. 1 லேப்புக்கு மோஸ்ட்லி எவ்வளோ பிகினர் எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க சார் போகிறதுக்கு? 30, அதாவது நல்ல ஸ்விம்மர்ஸ் வந்து 28 இருந்து 30 செகண்ட் பண்ணுவாங்க. 30 செகண்ட்ஸ்ல முடிச்சிருவாங்க. நானே 34 பண்ணுவேன். இப்போ நம்மலாம் பண்ணோம்னா எபோவ் 60, 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் கூட ஆகலாம். அயன்மேனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு சரி ஓகே 1000 மீட்டருக்கு 20 லேப்பு, 2 கிலோமீட்டருக்கு 40 லேப்பு. ஸோ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சிவகங்கையில் பண்ண முடியாமல் மதுரையில் வேலம்மாள் அவங்க இதில் நம்ம கேட்டிருக்கோம் QCLலேருந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்குது, வாட்டர் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்குது, இண்டோரில் இருக்குது. ஸோ இதோட செட்டப்பே கிட்டத்தட்ட எத்தனை க்ரோஸ் வரும்னு தெரில. நம்ம அகாடமியில் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ சார்? 20 crores, 20 கோடி. நம்ம அகாடமிக்கு மனசு வச்சா முடியும், ட்ரை பண்ணுவோம். ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இந்த ஸ்விம்மிங் கத்துக்கணும்னா சம்மர்ல வேணா போவாங்க. அது நீங்க இது 12 months இருக்குன்றது ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணி. ஓகே, சம்மருக்காக வெயிட் பண்ணி ஸ்விம்மிங் பண்ண கத்துக்கிறதுக்கு வெயிட் பண்ணாம எப்பனாலும் 1 இயர்ல வந்து எப்பனாலும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து 8 9 மணி வரையும் இருக்குது. சாரி 8 மணி வரையும். அது மாதிரி ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரையும் இருக்குது. 1 hour. இப்போ நாங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்டிருக்கோம், ஏன்னா அயன்மேன் பண்ணுறதுனால அதை தான் இவ்வளோ டீட்டெயில் சொல்லிட்டு இருந்தேன் நான், எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு. ஸோ கொடுக்குறேன்னு இருக்காங்க. அயன்மேன் பண்ணுறதுனால யாராக இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அயன்மேனுக்கு மதுரையில் நல்லா இருக்குது. உண்மையிலேயே ஹீட்டு தெரியல. வெயில் காலத்துலேயும் நல்லா பண்ணலாம். குளிர் காலத்தில் தான் கொஞ்சம் கஷ்டம், தண்ணியில் இறங்கும் போது கொஞ்சம் இறங்க சொல்ல முடியாதுடா. டெம்பரேச்சருக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு மாறும்ல. உள்ள இறங்கிட்டா அது பழகிறோம், அந்த டெம்பரேச்சர் பழகிறோம். அது போக இங்க வந்து இண்டோர் ஜிம் இருக்கு, அது கிளிப் போடுறேன். அது போக செட்டில் கோட் இருக்கு. இங்க பாருங்க, ஆடிட்டோரியம் மாதிரி நம்ம உட்காந்து வாட்ச் பண்றது இதெல்லாம் இருக்கு. கேலரி இருக்கு, சின்ன பசங்களுக்கு அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. பார்ப்போம், நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். பிரீத் ஸ்டாப் பண்ணிடும். நிறைய வெரைட்டி இருக்கு. ரொம்ப டேஞ்சரான ஜெல்லிஃபிஷ் நம்ம ராமேஸ்வரத்துல கல்ஃப் ஆஃப் மன்னார் இதுல இருக்கு. அதனால ஆனா சேஃப், பெரிய ஃபிஷ் எல்லாம் இல்ல. அந்த ஷார்க் இதெல்லாம் இருக்கு. இருந்தா அதையும் பிடிச்சி நம்ம ஆனா பார்க்கலாம். அங்க இருந்து வந்தோம்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஸ்விம் பண்ணீங்கன்னா அப்புறம் நடக்கலாம். திருப்பி வந்துருக்கு. செலவு இல்லை, பெரிய போட்டெல்லாம் வராது. அந்த ஒரு திட்டுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு 10 திட்டு இருக்கு. நம்ம 5 அந்த மாதிரி ஒரு 7 இருக்கும். ஆனா எங்களுக்கு கண்டிஷனே அங்க எல்லாம் போய் லேண்ட் இறங்கக்கூடாதுன்னா அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் எல்லாம் பர்மிஷன் வாங்கிருக்கோம். ஓகே, புரியுது. ஏன்னா அவங்க எஸ்கார்ட் வருவாங்க கூட. சரிங்க சார், ரொம்ப நன்றி. பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். சரி, ஓகே. ஸோ இதுதான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு. இங்கே பாரு, காட்டு அந்த ஃபோக்கஸ் லைட் வைத்து
கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சிருக்காங்க. அதாவது நான் மண்டக்கல நினைச்சது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. இது வந்து சுத்தி பில்டிங்கா இருக்கணும், நடுவுல கிராஷ் கோட் இருக்கணும், அவுட்டர்ல வந்து சிந்தட்டிக் ட்ராக் இருக்கணும் அப்படின்ற மைண்டுக்குள்ள எப்பயுமே அந்த என்ன சொல்ற ட்ரீம் இருந்துகிட்டே இருந்துச்சு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. அதை வந்து இன்னைக்கு விசிபிளா பார்த்தேன். என்னன்னா ஒரு ஃபாரின்ல பார்த்த ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு உண்மையாவே இதெல்லாம் வந்து நம்ம அதுவும் இந்தியாவில சவுத் இந்தியாவில குறிப்பா தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்துல இந்த மாதிரி மதுரையில இருக்கிறதுன்றது பெரிய விஷயம். பெருமை தான். என்ன வேலம்மாள் ஸ்கூல்ல பொறுத்த வரையும் கேட்டீங்கன்னா 2 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்குவாங்க. இருடா சொல்லு, என்ன எல்லாம் எதுவுமே பேச விட மாட்டேன்றீங்க. சும்மா அவன் எதை பேசினாலும் ஒரு வேலம்மாள் ஸ்கூல்ல இவ்வளவு ஃபீஸ் வாங்க, ஏன் நீங்களாம் உங்க பிள்ளைலாம் சேர்க்க மாட்டீங்களா? 2 லட்சம் ரூபா யாருனால கெப்பாசிட்டி இருக்கோ அவங்க போய் சேர்க்க போறாங்க. இது ஒரு பிரச்சனை, நமக்கு பினான்சியலா ஸ்ட்ரகிள் ஆறதுன்றது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யுது. இல்ல 2 லட்சம் ரூபாய்ன்றதை தவிர்த்து எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு பாரு. எனக்கு பிடிச்சிருக்கு. என்னோட பையனெல்லாம் கண்டிப்பா அது இல்ல. இப்ப 2 லட்சம் ரூபாயில அவங்க ஸ்கூல்ல சேர்த்து அந்த பையன் பிராக்டிஸ் பண்றான்னு வச்சுக்க, அவங்க வந்து கலெக்டர் பையனா இருக்கலாம், நல்ல பிசினஸ்மேன் பையனா இருக்கலாம், நல்ல ஐடில ஒர்க் பண்ற பையனாங்க இருக்கலாம். ஆனா காமனா எனக்கு இப்போ வந்து இப்போ நம்ம ஒரு 3 மாசம் பிராக்டிஸ் பண்ண நினைக்கிறேன், இப்போ 5000 ரூபா ஃபீஸ் சொல்றாங்க. ரெடி பண்ணி பண்றதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்கல்ல, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்காக நம்ம அந்த ஒரு விஷயத்த செஞ்சுதான் ஆகணும். இப்போ எனக்கு படிப்புன்றது அந்த அளவுக்கு நான் நல்லா படிப்பேன், ஆனா அந்த அளவுக்கு ஆர்வம் கிடையாது, அதுல சக்சஸ் ஆகணுன்ற ஆர்வம் கிடையாது. ஆனா உடம்பு வந்து எவ்வளவு முடிவோ அவ்வளவு வருத்துறேன். இப்போ இதுல எனக்கு சக்சஸ் ரேட்டுன்றது ஜாஸ்தியா இருக்குன்றப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள நான் வந்திருந்தேன் அப்படின்னா மனசு ரீதியாகவும் நல்லா இருந்திருப்பேன், பண ரீதியாகவும் ஓரளவுக்கு சக்சஸ் ஆகிருக்கலாம். அதுதான் சொல்ல வரேன் நான். வாய்ப்பு ஏதாவது எனக்கு இருக்கிற திறமையை ஒரு இடத்துல போய் யூஸ் பண்றதுக்கு உண்டான இடம் அங்கே வேணும் அப்படின்றது தான் தேடி வருது. அதுக்காக தான் நம்ம அகாடமியை உருவாக்குறதுக்கு காரணம். ஸோ எல்லாருமே இதுல வந்து எங்களுக்கு என்ன ஒரு டிராபேக் இருக்குன்னா, இப்போ நாங்க இங்க 6 மணிக்கு வரணும்னு வச்சுங்க, எங்க ஊர்ல இருந்து நாங்க 5 மணிக்கு கிளம்பணும். அது போக 4 மணிக்கு எந்திரிக்கணும். எந்திரிச்சாதான் 4 மணிக்கு எந்திரிச்சா பைக் எடுத்தா 6 மணிக்கு இங்க வர முடியும். திரும்ப முடிச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் டிராவல். ஸோ 2 hours டிராவல் இருக்குது. இந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு ரெக்குயர்மெண்டா யூஸ் பண்றதுக்கு. இது என்ன சொல்ல வர்றோம்னா, அந்தந்த சிட்டிக்குள்ள இப்ப சிவகங்கை பில்ட் இருக்குன்னா சிவகங்கை, மதுரை பில்ட் இருக்குன்னா மதுரை, திருநெல்வேலி பில்ட் இருக்குன்னா திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல வரும்போது மேக்சிமம் நம்மள மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யங்ஸ்டர் அட்லீஸ்ட் இதுல தேடி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுக்கு இந்த ஸ்போர்ட்டை சொல்றோம்னா, ஒரு தொட்டில எல்லா மீனும் போய் அடையிற மாதிரி. இப்போ இன்ஜினியரிங் சொல்லி 2010ல இருந்து 14-15 வரையும் கிட்டத்தட்ட அதுக்கப்புறமும் சரி அத்தனை பேர் சேர்ந்து அவன் வாழ்க்கையை அழிச்சோம். அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ல போய் எல்லாரும் மொத்தமா விழுகிறது. ஒரு வேலை ஐடி வேலைன்னா ஐடியில போய் இப்போ சென்னையே ஒரு மாதிரி ரொம்ப க்ரௌடா இருக்கிறது, பெங்களூர் க்ரௌடா இருக்கு. ஸோ எல்லாரோட ப்ரொஃபஷனும் ரொம்ப ஸ்பிளிட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப், சக்ஸஸ்ஃபுல் லைஃப், அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச லைஃப் அமையும். ஸோ ஸ்போர்ட்ஸில் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ்குள்ள வந்துட்டோம்னா அத்லெட்டிக்ஸ் இருக்கு, ஃபுட்பால், கிரிக்கெட், வாலிபால், ஸ்விம்மிங், ஏகப்பட்டது, அயன்மேன், வித்தியாசமா என்னென்னமோ இருக்குது. அந்தந்த என்விரான்மெண்ட் இல்ல நிறைய ஸ்போர்ட் வந்து நம்ம இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டுல நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. நான் மண்டைக்குள்ள நினைச்சது அப்படியே இமேஜா வந்து நிக்குது. இது விளம்பரமா சொல்லல, உண்மையிலே எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு. இதுல என்னென்ன இருக்குன்னா, பாஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு, இது இருக்கு, செட்டில் கோர்ட் இருக்கு, வாலிபால் கோர்ட் இருக்கு. அது எல்லாமே சிந்தட்டிக்ல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல செலவு பண்ணிருக்காங்க. இல்ல இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நம்ம அகாடமிக்கு கொண்டு வரணும். அங்க பாருங்க, ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க, அது என்னது, நடுவுல எல்லாத்தையும் ப்ரோகிராம் நடத்துறது. இப்ப அவ ஆடுறதுக்கு எல்லாம் அந்த மாதிரி யூஸ் ஆகும். சோ இல்ல இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த நேச்சுரல் கிராஸ் இருக்குல்ல, இதுக்கு டெய்லி வாட்டர் வந்து மார்னிங் ஈவினிங் கொடுக்கணும். அப்பனாத்தான் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து இது அடாப்ட் ஆகும். இல்லைன்னா அது செத்து போயிடும். இந்த சைடு இதெல்லாம் என்னன்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஹாஸ்டல்ஸா இருக்கலாம், ரூம்ஸா இருக்கலாம், வந்து ஸ்டே பண்ணி தங்கி பிராக்டிஸ் பண்றாங்களா எல்லாம் ஸ்கூல். இல்ல இப்ப கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்கல்ல, சோ அதுக்காண்ட கேலரியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட அது கிரிக்கெட் அந்த சைடு காம்பவுண்ட் தனியா இருக்கு. இது வைக்கிறதுக்கு சொல்றேன். இந்த இது சொல்றேன், இந்த இது என்னன்றது இருக்கும், ஸ்டே இருக்கு. இது எதுக்குன்னு தெரியல, இதெல்லாம் ஸ்கூலோட ப்ராப்பர்ட்டியோடது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி நாங்க கட்டுவோம், அதுல மாற்றமே இல்லை. யார் என்ன தெரிஞ்சாலும் சரி கண்டிப்பா கட்டுவோம். பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம ஊருக்கு ஒரு வரப்பிரசாதம். இந்த சிவகங்கையில நம்ம கவர்மெண்ட் கிரவுண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா.